முக்கியமான பகுதிக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம වැදගත් කොටසකට අපි කැමති සිටිනවා. எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னோட பேச போகிறார். සිල්දනාම සිනාම මූණින් පවසන්න ස්වාමීන් වහන්සේ අපසාරම எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தைக்காக வாஞ்சியா இருக்கிறீங்க? කී දෙනෙක් ස්වාමීන් වහන්සේගේ වචනය දෙසා සූදානම්? எல்லாரும் வார்த்தை கேட்க வந்திருக்கிறது உண்மைதான். සිල්දනාම ස්වාමීන් වහන්සේගේ වචනය අසන්නට ආසන්න சாதாரணமா கேட்கிறது வாஞ்சியோட கேட்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. සාමාන්‍ය විදියට ඇහුම්කන් දෙන එකයි පාසයෙන් යුක්තව ඇහුම්කන් දෙන එකයි වෙනසක් තිබෙනවා. பக்கத்துல இருக்கிறவங்களை கொஞ்சம் பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி கேட்க போறீங்க? ළඟින් එක්කනද පොඩක් බලලා අහන්න කොහොමද අහන්න යන්නේ? சும்மா கேட்கிற மாதிரி கேட்க போறீங்களா இல்ல வாஞ்சியோட கேட்க போறீங்களா? ඔහේ අහන්න වල අහන්න යනවා නැත්නම් පිපාසයෙන් යුක්තව අසන්නට යනවා. வாஞ்சியோட கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். පිපාසයෙන් යුක්තව අසන්නව දරුවන්ට ස්වාමීන් වහන්සේ වචනයක් යවා තිබෙනවා. உங்கள் மத்தியிலே நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ඔබත්ටි මා කතා කරන්නට තෝරාගත්තා වූ මාතෘකාව என் வேளை இன்னும் வரவில்லை. මාගේ කාලය තාම පැමුණෙන්නේ නැහැ. இயேசு சொல்கிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. යේසුස් වහන්සේ පවසනවා මාගේ කාලය තාම පැමුණෙන්නේ නැහැ. யோவான் 7 அதிகாரம் 5 6 வசனங்கள். යෝහන් සුභාරම්භ පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 5 සහ 6 වෙනි යන වගන්ති. උන්වහන්සේ සහෝදරයන් පවා උන්වහන්සේ කෙරෙහි අදහගත්තේ නැත. එබැවින් යේසුස් වහන්සේ ඔවුන්ට කියනසේ මාගේ කාලය තාම පැමිණෙන්නේ නැත. නුඹලාගේ කාලය නිතර සූදානම්ව තිබේ. அவருடைய சகோதரன் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. விசுவாசிக்காதவர்கள் சகோதரர்களாய் இருந்தாலும் விசுவாசிக்காதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ඔහු සහෝදරයන්ව සිටියත් ඔහු අදාළත නැති නිසා යේසුස් වහන්සේ මෙලෙස ඔවුන්ට පවසනවා. இயேசு அவர்களை நோக்கி, යේසුස් වහන්සේ ඔවුන් දෙස බලා என் வேளை இன்னும் வரவில்லை. මාගේ කාලය තාම පැමුණෙන්නේ නැත. அதோடு அவர் முடிக்கவில்லை. එතනින් උන්වහන්සේ අවසන් කරේ නැහැ. உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கு. නුඹලාගේ කාලය නිතරම සූදානම්ව තිබෙනවා. அருமையான தேவஜனமே, දෙවියන් වහන්සේලා අනුගමනය. ஆண்டவருடைய வேளை இன்னும் வரவில்லை உண்மைதான். දෙවියන් වහන්සේගේ මොහොත තාම පැමුණෙන්නේ ஆனால் නැහැ. எங்களுடைய வேளை என்ன தெரியுமா? අපගේ වෙලාව කුමක්ද? நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். අපි සූදානම් විය යුතුයි. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஆயத்தமாகுங்கள். ළඟින් එක්කෙනාට බල සතුටක් කියන්නේ සූදානම් වෙන්න. ஆண்டவருடைய வேலை நிச்சயமாக வரும். ස්වාමීන් වහන්සේගේ වෙලාව සැබවින්ම ஆனால் පැමිණෙනවා. எங்களுடைய வேலை வந்துவிட்டது, நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். නමුත් අපගේ වෙලාව පැමිණ තිබෙන්නේ අපි සූදානම් වෙන්න. இந்த தலைப்புக்கு கீழே 3 காரியங்களை சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். මේ මාතෘකාව යටතේ මම කාරණා තුනක් ඔබ මැදිහේ තබන්නට කැමතියි. நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். අපි අදාහ ගන්නට ඕන. முதலாவது விசுவாசிகள் விசுவாசிக்க வேண்டும். ප්‍රථමයෙන් ඇදහිලිවන්තයන් විශ්වාස කරන්නට ඕන. இரண்டாவது நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். දෙවෙනි කාරණය අපි සූදානම් විය යුතුයි. மூன்றாவது அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். දෙවනුව උන්වහන්සේගේ වෙලාව උදෙසා අපි බලාගෙන සිටින්නට ඕන. வேதத்தில் இருக்கிற சில சம்பவங்கள் கூட நான் உங்களை கடந்து செல்ல விரும்புகிறேன். ඉතෝ ලියන්නේ තිබෙනවා සමහර සිද්ධි තුලින් ඔබ ගෙනයන්නට සූදානම් වෙනවා. நாங்கள் எப்படியாக எங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும்? අපි කෙලෙසද අපව සූදානම් කරන්න ඕන. எப்படி நாங்கள் விசுவாசிக்க வேண்டும்? කෙලෙසද විශ්වාස කරන්න ඕන. எப்படி காத்திருக்க வேண்டும் என்ற காரியங்களை பார்க்க අපි போகிறோம். කෙලෙසද බලා සිටින්න ඕනි කියන යන කාරණා අපි බලමු. ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 28 வசனம் வரைகிறது. රෝම පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 28 වෙනි වගන්තිය වෙනස ලියා දෙනවා. තවද දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නන්ට එනම් උන්වහන්සේගේ අභිප්‍රාය ලෙස කැඳව ලැබුවන්ට සියලු දේම යහපත පිණිස එකට ක්‍රියා කරන බව අපි දනිමු. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதா? කාටද සියලු දේ යහපත ලෙස සිදු වෙන්නේ? ஆண்டவரில் விசுவாசமாய் இருந்து அன்பு கூறுவதற்கு மாத்திரம்தான். දෙවියන් වහන්සේගේ විශ්වාසය තබා උන්වහන්සේට ප්‍රේම කරන අයට அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு උන්වහන්සේගේ හැටියට අපව කැඳවලා තිබෙනවා. தேவனுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்போம் என்றால் උන්වහන්සේගේ ප්‍රේමය තුළ රැඳී සිටිනවා නම් அவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ඔහුට තමයි සියලු දේම යහපත ලෙස සිදුවන්නේ. வேலை இருந்தாலும் நன்மைக்கு தான், வேலை இல்லாவிட்டாலும் நன்மைக்கு தான்.
රැකියාව තිබුණත් යහපතට තමයි රැකියාව තිබුණා. லாபமாய் இருந்தாலும் நஷ்டமாய் இருந்தாலும் நன்மைக்குத்தான். ලාභයක් හෝ පාඩුවක් එයත් අපේ යහපතට තමයි. ஆனால் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவர்கள் அன்பு கூறுகிறவராய் இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ තීරණය අනුව අපි කැඳවුම් ලැබුවාමට සිටින්න ඕන. அருமை தேவச்சனமே, දෙවියන් වහන්සේලා இயேசு சொல்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. යේසුස් වහන්සේ පවසනවා මාගේ වේලාව තාම පැමිණෙන්නේ. அப்படி என்றால் விசுவாசிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். එසේනම් ඇදහිලිවන්තයන් තමන්ව සූදානම් කරගත යුතුයි. எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். අපගේ ඇදහිල්ල තුළ අපි වර්ධනය වෙන්න ඕන. காலம் பொல்லாததாய் இருக்கிறது. කාලේ ඉතා නපුරු බැවින් எறும்பு எல்லாருக்கும் தெரியும். எறும்பு භූමියේ ඉන්න සියලු දෙනාම දන්නවා. எறும்பு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். භූමියේ සෑම වෙලාවකදීම ඉතාම කඩිසරෙන් බොහොම ක්‍රියා කරනවා. நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறபடியால் කාලේ නපුරු තිබෙන බැවින් எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் என்றால், මොකටද අපි සූදානම් කරන්න ඕන? கோடை காலம் வருவதற்கு முன்பதாக தன் சேகரிக்க வேண்டியதை சேகரித்துக் கொள்ளும். වර්ෂා කාලේට ප්‍රථමයෙන් ඔවුන් එකතු කර ගන්නවා. எல்லாம் சேகரித்த பிறகு සියලු දේ එකතු කරායින් පසු அவர் காத்திருக்குமா, ඔහු බලාගෙන සිටිනවා. காத்திருக்குமா. බලා සිටිනවා. என்ன சம்பவித்தாலும் பரவாயில்லை, මොනවා සිදුනක් කමක් නැහැ. நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி காத்திருக்கிறோம். මම සූදානම් සිටිමි කියලා බලාගෙන සිටිනවා. விசுவாசிகள் காத்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். ඇදහිලිවන්තයන් බලා සිටින්නට පුරුදු වෙන්න ඕන. எதற்காக காத்திருக்க வேண்டும் என்றால், මොකක් පිළිසඳ ஆண்டவருடைய வேலை எங்களுடைய வாழ்க்கையில மறுபடியாக காத்திருக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ වෙලාව අපගේ ජීවිතයට එන පිණිස බලා සිටින්නට ඕන. எஸ்தரை குறித்து நாங்கள் யாவரும் அறிவோம். අපි සියලු දෙනාම එස්තර් ගැන දන්නවා. எஸ்தர் 2 அதிகாரம் 16 வசனம் இப்படி வரைகிறது. එස්තර් දෙවනි පරිච්ඡේදයේ 16 වෙනි වගන්ති වෙනස ලියා තිබෙනවා. මෙසේ ඇස්තර තොමෝ අහශ්වේරෝෂ් රජුගේ රජකම් කිරීමේ 7 වෙනි අවුරුද්දේ තේබෙත් නම් 10 වෙනි මාසයේදී රජකට රජු වෙතට ගෙනියනු ලැබුවාය. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டார். இப்ப ராஜாவுக்கு ஒரு ராஜஸ்திரி தேவை. දැන් රජතුමාට රැජිනක් අවශ්‍ය වෙලා තිබෙනවා. திருமணத்துக்காக ஒரு ராஜஸ்திரியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். විවාහය උදෙසා රැජිනයක් බලාගෙන සිටිනවා. இந்த வேளையில என்ன நடந்தது என்றால், මේ අවස්ථාවේදී සිදුවුණේ කුමක්ද? எஸ்தர் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். එස්තර් සූදානම් වෙමින් සිටිනවා. எஸ்தருக்குள்ளே விசுவாசம் இருந்தது. එස්තර් තුල ඇදහිල්ල තිබුණා. விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதாது. ඇදහිල්ල පමණක් තිබිලා මදි. விசுவாசம் கிரியைக்குள்ள வர வேண்டும். ඇදහිල්ල ක්‍රියාවට යොමු எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது உண்மைதான். අපිට ඇදහිල්ල තිබෙන ஆனா விசுவாசம் கிரியையில் இல்லை. ඒ ඇදහිල්ල ක්‍රියාවේ යොදවන්න. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று என் வேதம் வரைகிறது. ඇදහිල්ලක් නැති ක්‍රියාවේ මල ක්‍රියාවක් කියලා விசுவாசிகளுக்குள்ள கிரியை இருக்க வேண்டும். ඇදහිලිවන්තතුල ක්‍රියාව තිබේ. எஸ்தர் விசுவாசி, එස්තර ඇවිල්ලා ඇදහිලිවන්ත. ஆனால் அவளுக்குள்ள கிரியை இருந்தது. නමුත් ඇතුළ ක්‍රියාව තිබුණා. அந்த ராஜாவை திருமணம் முடிக்கும்படியாக රජතුමාව විවාහ වන පිණිස தன்னை ஆயத்தம் செய்து கொண்டார். තමාව සූදානම් කරගත්තා. அருமை தேவச்சனமே, දෙවියන් වහන්සේ සූදානම් කරගන්නේ. எங்களுடைய திருமண நாள் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறது. අපගේ විවාහ මංගල දින ඉතාම ප්‍රිකසිත இயேசு என்ற மணவாளன் உங்களையும் என்னையும் திருமணம் செய்யும்படியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். යේසුස් නැමැති මනමාලය ඔබයි මාව විවාහ කරගන්න පිණිස இந்த மாதிரி සූදානම්. வேலை வரவில்லை. තව උන්වහන්සේගේ වෙලාව ஆனால் மணவாட்டி ஆயத்தமாக வேண்டும். නමුත් මනමාලී සූදානම් විය. அருமை தேவச்சனமே, දෙවියන් වහන්සේ සූදානම් කරගන්නේ. நீங்களும் நானும் தான் அந்த எஸ்தர். ඔබයි මමයි තමයි මේ එස්තර්. நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்து கொள்ள අපි வேண்டும். අපව සූදානම් කරගන්න. எஸ்தர் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், එස්තර් පොත කියන වෙලාවදී අපිට බලන්න පුළුවන්. எப்பொழுதும் தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருந்தாராம். සෑම අවස්ථාවකදීම සූදානම් කරමින් அவளை அலங்கரித்துக் கொண்டிருந்தான். පවිත්‍ර කරමින් අලංකාර කරමින් அவள் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள். සූදානම් වෙමින් සිටියා. சரியாக அந்த ராஜாவின் நாள் வந்த வேளையிலே, හරියට මේ රජතුමාගේ දවස පැමිණි කල ராஜாவின் வேளை வந்தவுடனே රජතුමාගේ කාලය පැමිණි எஸ்தர் அங்கு கொண்டு போகப்பட்டாள். එස්තර්ව ගෙනන ලැබුවා. எங்களுடைய ராஜாவின் நாள் வந்து கொண்டிருக்கிறது. අපගේ රජතුමාගේ දවස පැමිණෙමින් තිබෙනවා. என்றைக்கு என்ன நாளிகை என்று எங்களுக்கு தெரியாது. කවදාද කුමන ආකාරයක අපි දන්නේ නැහැ. ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. කිසිම මිනිසෙකුට ஆனால் விசுவாசிகள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், ඇදහිලිවන්තයන් කළ යුතු எங்களை දේ சுத்திகரித்துக் கொண்டு, අපව පවිත්‍ර කරගෙන எங்களை அலங்கரித்துக் கொண்டு, අපව අලංකාර කරගෙන பரிசுத்த அலங்காரத்தால் அலங்கரித்துக்
கொண்டு සිතවත් අලංකාරකමින් සැරසිලා நாங்கள் ஆயத்தமாய் இருந்தால் අපි සූදානමින් සිටියා නම් அவர் திடீரென்று வருவார். වහන්සේ සරිකවම පැමිණෙනවා. எங்களுடைய வேளையில் அல்ல, අපගේ වෙලාවට නොව அவருடைய வேளையில் அவர் வருவார். වහන්සේගේ වෙලාවට උන්වහන්සේ வருவேன் என்று சொன்னவர் வருவார். වහන්සේ පැමිණෙනවා කියන දැනුවත් வருவேன் என்று சொன்னவர் வருவார். පැමිණෙනවා කියන දැනුවත් ஆனால் என்னுடைய உங்களுடைய நேரத்தில் அல்ல, அவருடைய நேரத்தில் வருவார். නමුත් ඔබගේ මාගේ වෙලාවට නොවේ උන්වහන්සේගේ ஆனால் වෙලාවට. விசுவாச பிள்ளைகளாகிய எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? නමුත් ඇදහිලිවත් කරන දරුවන්ගේ අපගේ කාර්යය இயேசு சொன்னபடி நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். යේසුස් වහන්සේ පැවසු ආකාරයට எத்தனை සූදානම් பேர் වෙන්න. இங்கிருந்து ஆயத்தமாக இருக்கிறீங்க? කීදෙනෙක් සූදානම් වෙන්න සූදානම් වෙන්න. விசுவாசித்தா மட்டும் போதாதையா, අදාහගත්තට පමණක් මදි. நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள අපව வேண்டும். පවිත්‍ර කරගන්න. அவருடைய வேலைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். වහන්සේගේ වෙලාව උදෙසා බලා සිටින්න நாங்கள் ඕනේ. எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டால் අපි අපව සූදානම් කරගන්න. தைரியமாய் காத்திருப்போம். ධෛර්යයක් ලෙස බලා நிறைய பேர் සිටින්න. ஆயத்தப்படுத்தாதனால்தான் தைரியம் இல்லை. බොහෝදෙනෙක් තමන්ව සූදානම් නැති ஐயோ, නිසා நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று தெரியாது. අනේ හෙට දවසේදී කුමක්ද සිදුවන්නේ நாளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற காரணம் என்ன? நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. හෙට දවස ගැන කනස්සල්ලට පත් වෙලා ඉන්නේ ඇයි? අපි අපව සූදානම්. நாங்கள் ஆயத்தம் என்றால் අපි සූදානම් නම් நாங்கள் காத்திருப்போம். අපි බලා நாங்கள் සිටිනවා. காத்திருக்கிற வேளையிலே බලා සිටින වෙලාවේ அவருடைய வேளையில வருவார். උන්වහන්සේගේ වෙලාවට උන්වහන්සේ God does not work according to our time. God works according to the time in heaven. Hallelujah. அவர் எங்களுடைய நேரத்தில் அல்ல, பரலோக நேரத்தில் வேலை செய்கிறவர். වහන්සේ අපගේ වෙලාවට නෙවෙයි ස්වර්ගයේ වෙලාව හැටියට ක්‍රියා කරන තැනන් වහන්සේ. எங்களுடைய ஆண்டவர் அவர் முன்னே வருகிறவர் அல்ல, අපව කැඳවපු තැනන් වහන්සේ ඉස්සරට එන්නේ. அவர் பின்னே வருகிறவரும் அல்ல, අපි පසු එන්නේ නැහැ. அவர் ஏற்ற வேளையில வருவார். වහන්සේ වෙලාවට அவர்களை கண்டுபிடிக்கிறவர்கள் அவருடைய வேலையை வரும்படியாக நீங்கள் நானும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்க வேண்டும். වහන්සේගේ වෙලාව පැමිණෙන පිණිස ඔබයි මමයි සූදානම්ව සිටිය යුතුයි. 10ஆம் மாதத்திலே என்று வேதம் வருகிறது. දසවෙනි මාසයේ කියලා ලියා තිබෙනවා. 10ஆம் மாதத்திலே தேவேத் மாதம் என்று 10ஆம் மாதம் சொல்லப்படுகிறது. ඒකේ මාසයේ කියලා ඒ දසවෙනි මාසයේ නම් කරගෙන எபிரேய பாஷையிலே இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் மாதத்தை தேவேத் என்று சொல்லுவார்கள். ඔක්තෝබර් මාසයේ දේවෙත් කියලා නම දවා තිබෙනවා හෙබ්‍රේය භාෂාවෙන්. தேவேத் என்றால் குட்னஸ், நன்மை. දේවෙත් කියලා කියන්නේ යහපත. அவர் வரும்பொழுது நன்மையினால் வருவார். වහන්සේ පැමිණෙන වෙලාවේදී He යහපත. will come with all goodness. எல்லா நன்மையினால் வருவார். වහන්සේ සියලු යහපතින්ම පැමිණෙනවා. உங்க தீமையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்களா? ඔබ මේ අවස්ථාවේදී கஷ்டத்தின் பாதையில போய் ඔබ கொண்டிருக்கிறீங்களா? අමාරුවකින් යනවාද? வேதனையின் மத்தியில போய் ඔබ கொண்டிருக்கிறீங்களா? වේදනාව තුලින් යනවාද? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනාට බලා කියන්න. தீவேத் வருகிறது. දීපේත් පැමිණෙනවා. ஹலோ, හලෝ. தீவேத் வருகிறது. දීපේත් நன்மை පැමිණෙනවා. வந்து கொண்டிருக்கிறது. யாவத்து தமிழ் ஏற்ற வேளையிலே நன்மை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக வரும். හරි වෙලාවට ඔබගේ ජීවිතේ හරිදේ සැලෙන්න සිදු වෙනවා. ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ඔබ බලා සිටින්න. ஆயத்தமாய் காத்திருப்பவர்களுக்கு நன்மை நிச்சயமாய் வரும். සූදානමින් බලා සිටින අයට සැබවින්ම යහපත පැමිණෙනවා. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லும். මතේ සුභාරන්ති පොතේ 14 වෙනි වගන්තියේ 24 සහ 25 වෙනි වගන්ති වල වෙනස ලියා තිබෙනවා. එහෙත් හුලක ඉදිරියට ගැසූ බවේ ඔරුව එවෙලෙහි රණවලින් සෙලවි මුහුද මත තිබුණේය. රෑ සත්වක යාමේදී උන්වහන්සේ ඔවුන් වෙතට මුහුද පිට පයින් ආසේක. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இப்ப இயேசுவின் சீஷர்கள் படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். අවස්ථාවේදී යේසුස් වහන්සේගේ ගෝලයන් ඒ ඔරුවේ ගමන් ஆண்டவர் சொன்னபடி தான் அவர்கள் செய்தார்கள். යේසුස් වහන්සේ කිය ආකාරයටම වුන් කරේ. அவர்கள் விசுவாசிகள் தான். වුන් ඇදහිලිවන්තයන් තමයි. ஆனால் விசுவாசிகளின் படகுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ඇදහිලිවන්තයන්ගේ ඔරුවටත් ප්‍රශ්නයක්. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது. ඇදහිලිවන්තයන්ගේ ජීවිතේ ප්‍රශ්නයක්. ஆனால் அவர்கள் நித்திரை கொள்ளவில்லை. ඔවුන් නිදාගත්තා. அவர்கள் விசுவாசத்தினாலே ඔවුන්ගේ ඇදහිල්ලෙන් அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். ඔවුන් ක්‍රියා කරන්නට පටන් ගත්තා. அவர்கள் முயற்சி செய்தார்கள். ඔවුන් බොහෝසේ වේස වුණා. அவங்க வேலை செய்தாங்க, ஆயத்தமாகினார்கள். ඔවුන් වැඩ කරා அந்த සූදානම්. பக்கம் போகும்படியாக ஆயத்தமாகினார்கள். ඒකට යන්නට ඔවුන් සූදානම් වුණා. இயேசு அவருடைய கஷ்டப்பாடை பார்த்தார். යේසුස් වහන්සේ ඔවුන්ගේ අමාරුකම බැලුවා. அவர்கள் முயற்சி செய்வதை ஆண்டவர் பார்த்தார். ඔවුන් සූදානම් වුණේ ඒක බැලුවා. நிறைய பேர் எப்படி தெரியுமா? බොහෝ දෙනෙක් කොහොමද கஷ்டத்தின் மத்தியில போற நேரத்துல අමාරු මැද
සමත්තිය යන වෙලාවේදී அவர்கள் ஆயத்தமாகிறது கிடையாது. ඔවුන් සූදානම් වන්නේ නැහැ. ஆண்டவர்கிட்ட தேவையை சந்திப்பார். දෙවියන් වහන්සේ අපගේ සියලුම අවශ්‍යතා සමග වෙයි. நாங்க எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு இருந்து අපි සියලු දෙනා හොඳට மாச கடைசியில சம்பளம் வரும்னு நினைச்சா எப்படி இருக்கும்? මාසේ අන්තිමට පඩියේ කියලා අපි හිතනවා කොහොමද? சிலர் சொல்லுவாங்க සමහර අය කියන கொடுக்கிற தெய்வம் கூரையை பிடிச்சு கொடுக்குமா. දෙන දෙවියෝ අහස කඩාගෙන දෙයි කියලා. நாங்க வீட்டுல தூங்கிட்டு இருந்தா பிடிச்சு கொடுக்குமா? අහස අපි ගෙදර බෙදාගෙන හිටියා නම් දෙවියන් දෙයිද? நாங்க வேலைக்கு போகணும், අපි වැඩට යන්න. கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். අපි අමාරුව වැඩ කරනවා. ஆண்டவர் விசுவாசியோட கிரியை பார்ப்பார். දෙවියන් වහන්සේ අපගේ ඇදහිලිවන්තගේ ක්‍රියා බලනවා. விசுவாசிகளா இருந்த மாத்திரம் போதாது. ඇදහිලිවන්තයන් සිටියර எங்களுடைய விசுவாசத்தை கிரியைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். අපගේ ඇදහිල්ල ක්‍රියාවකට ஆயத்தமாக வேண்டும். අපි සූදානම් වෙන්න ඕනේ. இந்த விசுவாசிகளாக சீஷர்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அக்கறையிலிருந்து பார்த்தார். මේ ඇදහිලිවන්තයන් ශ්‍රාවකයන් සූදානම් කරන එක දෙවියන් වහන්සේ කොට සිට බලාගෙන நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்னு மத்த பக்கத்துல ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். කොහොමද වැඩ කරන්නේ කියලා ඒකට සිට යේසුස් වහන්සේ බලාගෙන සිටිනවා. இவர்கள் கஷ்டத்தின் மத்தியில வேலை செய்து අමාරුකම් මැදියේ වැඩ කරන වෙලාවට அவர்களுக்கு முடியாத ஆண்டவரே சொன்ன வேளையிலே බෑ ස්වාමිනී කියලා කියන වෙලාවේදී வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ වචනේ කුවක් இந்த விசுவாசிகளாகிய இந்த சீஷருடைய எண்ணம் எப்படியாக இருந்தது? ඇදහිලිවන්තයන් ශ්‍රාවකයන්ගේ සිතුවිල්ල කුවක් උනේ. நாங்கள் ஆயத்தமாகிற முதலாம் மணி நேரத்தில் அவர் வருவார். අපි සූදානම් කරන පළමුව පැයදී උන්වහන්සේ පැමිණේ. வரல. උන්වහන්සේ පැමිණියේ. ஏன்னா அவங்களுடைய எண்ணப்படி முதலாம் மணி நேரம் தான் ஆண்டவருடைய நேரம். ඔවුන්ගේ හැටියට පළවෙනි පැය තමයි දෙවියන් වහන්සේ. இரண்டாம் மணி நேரம் வரல. දෙවෙනි පැයේදී පැමිණියේ. மூன்றாம் மணி நேரமும் வரல. දෙවෙනි පැයේදී පැමිණියේ නැහැ. வேதம் சொல்கிறது நான்காம் மணி நேரத்துல கடல் மேல நடந்து வந்தார். සුදෝලියේ පවසන හතරවෙනි පැයේදී උන්වහන්සේ அதுதான் ஆண்டவருடைய வேலை. ඒ තමයි දෙවියන් වහන්සේ. அதுதான் ஆண்டவருடைய வேலை. ඒ තමයි දෙවියන් වහන්සේගේ වෙලාව. கிரியை செய்ய வேண்டியது ஆயத்தமாக வேண்டியது எங்களுடைய வேலை. ක්‍රියා කරන්නට ඕනේ සූදානම් විය යුත්තේ අපේ ක්‍රියාව. ஏற்ற வேளையிலே வருவது அவருடைய வேலை. වොම්න හරි වෙලාවට පැමිණීම උන්වහන්සේගේ ක්‍රියාවයි. ஏற்ற வேளையிலே வந்து உங்களுக்கு பிரதிபலனை நிச்சயமாய் கொடுப்பார். හරි වෙලාවට පැමිණෙන ඔබට උන්වහන්සේ පිළිතුරු සපයනවා. நாங்கள் விசுவாசித்து ஆக வேண்டும். අපි හදාගෙන සූදානම් වෙමු. நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනේ බලමු. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கிறோம். මතේ 25 වෙනි පරිච්ඡේදයේ කන්‍යාවන් පස්සේ කියන බලන්න. 5 புத்தியுள்ளவர்கள் 5 புத்தியினமானவர்களை குறித்து பார்க்கிறோம். බුද්ධිමත් ස්ත්‍රියන් සහ බුද්ධි නැති ස්ත්‍රියන් පස්සේ 5 wise and 5 unwise virgins 10 பேரை குறித்து பார்க்கிறோம். දස දෙනෙක් කියන බලනවා අපි. எல்லாரும் விசுவாசிகள் தான். සියලු දෙනාම ඇදහිලිවන්තයන්. எல்லாரும் விசுவாசிகள் தான். සියලු දෙනාම ඇදහිලිවන්තයන් තමයි. ஆனால் என்ன நடந்தது? නමුත් කුමක්ද සිදු වුනේ? 5 பேர் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். පස් දෙනෙක් තමන්ව සූදානම් எண்ணெயை நிரப்பி வைத்துக் கொண்டார்கள். දෙන් පුරවලක් තබාගෙන සිටියා. மணவாளன் எப்ப வருவாருன்னு தெரியாது. මනමාලයක් වගේ මොහොතේ පැමිණෙයිද කියලා දන්නේ. இவர்களுடைய வேலையை ஆயத்தம் பண்ணி கொண்டாங்க. නමුත් මොහොන්ට ඔවුන් සූදානම් කරගත්තා. இவர்களுடைய வேலையிலே அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டபடியால் ඔවුන්ගේ වෙලාවේ ඔවුන් සූදානම් කරගත්තා. மணவாளன் அவருடைய வேலையிலே வந்தார். මනමාලය ඔහුගේ වෙලාවට පැමිණියා. ஆனா 5 விசுவாசிகள் ඇදහිලිවන්තයන් පස් දෙනෙක් அதே சபையில் இருந்த விசுவாசிகள் මේ தான் සභාවේ සිටි ඇදහිලිවන්තයන් அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாதபடியால் ඔවුන් තමන්ව සූදානම් නොකරගත්ත නිසා அந்த மணவாளன் வருகிற வேளையிலே මේ මනමාලය පැමිණෙන වෙලාවේ ஆயத்தமானவர்களை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாரு. සූදානම් සිටි අය පමණක් රැගෙන ගියා. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනා දැස බලා කියන්නේ. சும்மா இருக்காதீங்க, கொஞ்சம் ஆயத்தமாகுங்க. නිකන් ඉන්නට එපා සූදානම් වෙන්න. தர்ம சூதானம் வேண்டும், அதம சூதானம் வேண்டும், மே முகத்திற்க சூதானம் வேண்டும். இந்த நிமிஷத்திலே ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். මේ මොහොතේදීම ඔබ සූදානම් කරගන්න. ஏனென்றால் மணவாளன் எப்பொழுது வருவார், அவருடைய வேலை எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு தெரியும். මකේන මනමාලය කුමන අවස්ථාවක පැමිණේද උන්වහන්සේගේ වෙලාව කුමක්ද කියලා අපි ஆயத்தமாக இருந்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். සූදානම් සිටියා ගන්න ලැබුණා. ஆயத்தம் இல்லாத 5 பேர் விசுவாசிகள் தான். සූදානම් නැතුව සිටි පස් දෙනාම ඇදහිලිවන්තයන් ஆனா තමයි. எப்படிப்பட்ட விசுவாசிகள் தெரியுமா? නමුත් කුමනාකාරය ඇදහිලිවන්තයන් கிரியை இல்லாத விசுவாசி. ක්‍රියාව නැති ඇදහිලිවන්තයන්. நீங்க நானும் இந்த காலை வேளைகளை சோதித்து பார்க்க வேண்டும். ඔබයි මමයි අපව සෝදිසි කරවලු சும்மா I am a believer, நான் விசுவாசின்னு சொன்னா போதாது. මම ඇදහිලිවන්තයෙක් කියලා කිව්වට මදි. எனக்குள்ளே கிரியை ஆயத்தம் இருக்கிறதா? මා තුළ ක්‍රියාව නැත්නම් සූදානම් වෙ සිටිනවා. ஆயத்தம் உள்ளவர்களுக்காக அவர் வேலை வரும் பொழுது வருவார். සූදානම් සිටින අය උදෙසා උන්වහන්සේගේ වෙලාව எல்லாருக்காக வரவில்லை, ஆயத்தம் உள்ளவர்களுக்காக வருகிறவர். සියලු දෙනා උදෙසා පැමිණෙන්නේ නැහැ. නමුත් සූදානම් සිටින අය උදෙසා පැමිණෙනවා. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். යෝහන් සුභාරන්ති පොතේ දෙවෙනි
පරිච්ඡේදයේ පළවෙනි වගන්තිය සහ හතරවෙනි වගන්තිය කියවන රසමු. තුන්වෙනිදා ගලීලේ කානාහි සරල මංගල්‍යයක් විය. යේසුස් වහන්සේගේ මෑණියෝද එහි සිටියාය. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். යේසුස් වහන්සේද ස්ත්‍රිය නුඹට මට කම මොකද? මාගේ වේලාව තාම පැමිණෙන්නේ නැතයි ඈට කීසේක. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று கானானில் ஒரு கல்யாணத்தை குறித்து எல்லாருக்குமே தெரியும். කානාන්දී සරණ මංගල්‍යය ගැන සියලු දෙනාම அதை දන්නවා. வர்ணிக்க தேவையில்லை. ඒ ගැන වර්ණනා කරන්න අවශ්‍ය அது ஒரு விசுவாசியின் கல்யாணம். ඒ ඇදහිලිවන්තයෙකි විවාහ මංගල්‍යය. அதனாலதான் இயேசு அங்க போயிருக்கிறார், சீஷர்கள் இருக்கிறாங்க. ඒ තමයි යේසුස් වහන්සේගේ ගෝලයන් සමග ස්ථානයේ වස්තුවේ. அவர்கள் விசுவாசிகள் ඔවුන් ඇදහිලිවන්තයා ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். සූදානම් වෙලා සිටියා. அவர்கள் முயற்சி செய்தார்கள். ඔවුන් බොහෝ ක්‍රියා කළා. அவர்கள் ஆயத்தமாக இருந்தபடியாலும் ඔවුන් සූදානම් වී සිටි නිසා முயற்சி செய்தபடியாலும் උත්සාහ කරපු නිසා வேலை செய்தபடியாலும் කරපු නිසා அவர்களுக்கு ஒரு குறைவு வந்த வேளையில ඔවුන්ට අඩුපාඩුවක් පැමිණි වෙලාවේ எங்க போறாங்க? மரியாள் கிட்ட போறாங்க. ඔයගොල්ලෝ ගියේ මරියතුමිලා மரியாள் சொல்றாரு, என்கிட்ட வந்து பிரயோஜனம் இல்லை. මා ළඟට ඇවිල්ලා කිසිම ප්‍රයෝජනයක් நீ எங்க போகணுமா? ඔබ කොහෙටද යන්නේ? இயேசு சுவாமி கிட்ட போங்கன்னு சொல்றாங்க. යේසුස් වහන්සේ ළඟට යන්න කියලා කියනවා. நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. උන්ට සාධාරණ இவர்கள் ஆயத்தமானவர்கள் தான், ඔවුන් සූදානම් වී සිටි අය තමයි. ஆனா பிழையான இடத்துக்கு போறாங்க. නමුත් වැරදි ස්ථානයට යනවා. அப்ப மரியாள் சொல்றாரு, இயேசு கிட்ட போய் சொல்லுங்க. එතකොට මරියතුමිය කියන්නේ යේසුස් වහන්සේ ළඟට යන්නේ. இயேசு கிட்ட போய் மரியாள் போய் சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ ළඟට මරියතුමිය இது ගිහින් பெரிய ஒரு பிரச்சனை. බලන්න ලොකු ප්‍රශ්නයක්. இப்ப இந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் முடிந்தது. මේ සරණ මංගල්‍ය දිවස තුළ මිදියුස් ඉවර වෙලා. இப்ப இயேசு மரியாதை பத்தி என்ன சொல்லி இருக்கணும்? යේසුස් වහන්සේ මරියතුමිය දෙස බලා මොනවද කියන්න ඕනේ? ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. අම්මේ පොට්ටක් ඉවසීමෙන් ඉන්න. அப்படியா சொன்னாரு? එහෙමද කිව්වේ? இஸ்திரியே என்று சொல்லுகிறார். ස්ත්‍රිය කියලා අඬ ගැසුවා. ஆவிக்குரிய விதத்துல பேசுகிறார். ආත්මික ලෙස කතා කරා. பரலோகம் தெய்வீகம் பேசுகிறது. ස්වර්ගයේ නැත්නම් දෙවියන්ගේ හඬින් කතා කරා. இன்னைக்கு காலங்களில் தெய்வீகம் உங்களோட பேசிக் මේ கொண்டிருக்கிறது. උදෑසන දෙවියන් වහන්සේගේ අඬ ඔබ සමග කතා කරා. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග කතා කරන්නේ. இஸ்திரியே என்று சொல்லுகிறார். ස්ත්‍රිය කියා පවසනවා. சொன்னது மாத்திரமல்ல, කියපු එක உனக்கும் எனக்கும் என்ன, இந்த வேலை இன்னும் வரவில்லை. නුඹටත් මට කම කුමක්ද කියලා පවසනවා. அப்படி என்றால் நீங்க ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். ඔබ සූදානම් වෙලා ඉන්නේ. இந்த வேலை வரும் பொழுது நான் செய்ய வேண்டியது சரியா செய்ய. මගේ වෙලාව පැමිණෙන වෙලාවේ මම කරන්න ඕන හරි දේ කරන්න. நிறைய பேர் ஆயத்தமாகிறது கிடையாது. බොහෝ දෙනෙක් සූදානම් වන්නේ නැහැ. திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா, සනිකවුන්ගේ ஐயோ, රැකියාව ஊர்ல போய் நான் என்ன செய்வேன்? අනේ මම ලංකාවට ගිහලා මොනවද කරන්නේ? ஆண்டவர் சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අවස්ථාවක් දීලා. ஆண்டவர் எங்களுக்கு சபையை கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේට සභාව දීලා. எச்சரிக்கை வார்த்தையை கொடுத்திருக்கிறார். වහන්සේට තරෝඩ කිරීම உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். රැකියාව දීලා. நீங்கள் நான் என்ன செஞ்சு வைக்கிறது? ඔබයි මමයි කුමක්ද කරන්න ඕනේ? நல்ல காலம் இருக்கிற நேரத்திலேயே, හොඳට තිබෙන වෙලාවෙදී நல்ல காலம் இருக்கும் பொழுதே, හොඳ කාලේ நல்ல ஒரு உத்தியோகம் இருக்கும் பொழுதே හොඳ රැකියාවක් තිබෙන වෙලාවෙදී பணத்தை கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும். මුදල් ටිකක් එකතු කරලා තියාගන්න. அதுதான் கிரியை. ඒ තමයි ක්‍රියාව. அப்ப மாம்ச பிரகாரமா பேசுறேன், உலக பிரகாரமா பேசுறேன். මම දැන් මාංශාකාරයෙන් ලෝකාකාරයෙන් කතා நீங்க කරනවා. கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ඔබ පොඩ්ඩක් එකතු කරලා තියන්න ඕනේ. சேர்த்து வைக்காம எல்லாரும் எல்லாம் செலவழிச்சிட்டு එකතු කරලා තියන්න සියලු වියදම් කරන්න. கிரியை இல்லாம இருந்துட்டு ක්‍රියාවක් නැතුව තිබිලා. ஆண்டவருடைய வேலை வரும் பொழுது, ස්වාමීන් වහන්සේගේ වෙලාවෙ ஆண்டவர் சொல்வார், இந்த நாட்டை விட்டு போன்னு சொல்லும் பொழுது, මේ රට හැරලා යන්න කියලා කියන වෙලාවෙදී ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் இல்லையே. අනේ ස්වාමීන් මට කිසිම දෙයක් නැහැ. இந்த புத்தி இனம் இல்லாத இந்த 5 பெண்கள் செய்த வேலை தான் இது. බුද්ධිය නැති ස්ත්‍රියන් පස් දෙනා කරපු ආකාරය. ஆண்டவர் நல்ல காலத்தை கொடுக்கும் பொழுது ස්වාමීන් වහන්සේ යහපත් இந்த எறும்பை போல சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். எறும்பை போல சேகரித்து வைத்துக் මේ கொள்ளுங்கள். භූමීන් වගේ එකතු කරලා තියාගන්න. கோடை காலத்துக்கு முன்பதாக சேகரித்து காத்திருங்கள். ඒ වර්ෂා කාලේ එන උත්සව බලාගෙන සිටින්න. கர்த்தர் எங்களுக்கு தருணங்களை கொடுக்கிறார். எத்தனை இழந்து போன தருணங்கள் எங்கள் வாழ்க்கையிலே. ස්වාමීන් වහන්සේ අපට දුන්නා අවස්ථාවන් කීයක් අපිට අහිමි වුණාද? நல்ல வெளிச்சம் இருக்கும் பொழுதே நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். උත්තර එළිය තිබෙන වෙලාවෙදී අපි එළිය ලබා ගන්නට ඕනේ. சபை இருக்கும் பொழுதே வார்த்தைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். සභාව තිබෙන වෙලාවෙදී වචනය நேரம் අහන්න. இருக்கும் பொழுது முழங்கால் படியிட வேண்டும். සභාව අවස්ථාව තිබෙන වෙලාවෙදී අපි ධන නමන්නට ඕන. சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். අවස්ථාව සම්පූර්ණ වෙලාවෙදී අපි සුභාරංචි அப்ப நாங்கள் சொல்ல, ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தம். එතකොට අපිට කියන්න පුළුවන් ස්වාමීනි මම සූදානම්. உங்களோட கம்பெனியில நாளைக்கு ஊருக்கு போங்கன்னு சொன்னா, ඔබගේ කම්පැනි හෙට ගමට යන්න அவங்க කියලා. கை காலை நீங்க பிடிக்க தேவையில்லை. ඔවුන්ගේ අත්පාලනට අවශ්‍ය නැහැ. ஆண்டவருடைய வேலை ஏற்ற வேளையில் வரும் நிச்சயம்தான். ස්වාමීන් වහන්සේගේ වෙලාව හරි වෙලාවට පැමිණෙන එක සැබෑවයි. ஆனா எங்க நாங்க ஆயத்தமா
அதான் கேள்வி. නමුත් අපි සූදානම් සිටිනවා. எங்களுடைய வேலைக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். අපගේ වෙලාවට අපි සූදානම් සිටිනවා. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கஷ்டப்படுறது. අද බොහෝ දෙනෙක් එහෙමම අමාරු වෙවි සිටිනවා. சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் கொடுத்துக் கொள்வார். සමිමාස අවස්ථාවක් දෙනවා. சேமித்து வைப்பது கிடையாது. ඔවුන් ඉදිරි කරන්නේ නැහැ. அது பணமாய் இருக்கட்டும், ඒ මුදල් වෙනට පුළුවන්. ஆவிக்குரிய விஷயமாய் இருக்கட்டும், ආත්මික දෙයක් அது වෙනට පුළුවන්. பொருளாதாரமாய் இருக்கட்டும், எதுவாய் இருக்கட்டும், ඒ ඔබගේ මුදල් වෙනට පුළුවන්. நாங்கள் சேமித்து வைத்தால், අපි එකතු කරලා நாங்கள் තියෙනවා. ஆயத்தமாக இருந்தால், අපි සූදානම් සිටියා. அவருடைய வேலை வரும் பொழுது උන්වහන්සේගේ මොහොත පැමිණෙන அவரை වෙලාවට பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் ரெடி. ස්වාමීන් වහන්සේ බලන්න කියන්න පුළුවන් අපි සූදානම්. அந்த ஊருக்கு போக ரெடி. අපේ රටට යන්න අපි සූදානම්. பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தம். අපි ස්වර්ගයට යන්න ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. நல்ல நாட்கள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது விசுவாசிகளுக்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். යහපත් දවස් උන්වහන්සේ දෙනවාදී ඇදහිවන්තනි ඔබ සූදානම් වෙන්න. இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது தெரியுமா? මේ ස්ථානයේ කුමක්ද සිදු වුනේ? இவர்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஆயத்தமா வச்சிருந்தாங்க. ඔව් සියලු දේම සූදානම් තබා තිබුණා. அவர்களுக்கு ஒரு குறைவு வந்த பொழுது ඔවුන්ට අඩුපාඩුවක් පැමිණෙලා වෙයි. இயேசுவின் வேலை வந்த வேளை යේසුස් වහන්සේගේ මොහොත පැමිණි කල குறைவை நிறைவாற்றினார். උන්වහන්සේ අඩුපාඩු குறைவை நிறைவாக்கினார். උන්වහන්සේ අඩුපාඩු உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார். උන්වහන්සේ ඔබට තිබෙනා වූ එකකම් උන්වහන්සේ සම්පූර්ණ කරනසේක. உங்களுடைய வேலையில் அல்ல, அவருடைய வேலையில். ඔබගේ වෙලාවේ උන්වහන්සේගේ වෙලාවේ. When we do our part, God will surely do his part. நாங்கள் எங்களுடைய காரியத்தை சரியா செய்யும் பொழுது அவருடைய வேலையை ஏற்ற வேலையை අපි செய்வோம். අපගේ කාරණාව හරියාකාරව කරන වෙලාවේ උන්වහන්සේගේ වෙලාවට උන්වහන්සේ සෑම දේම හරියාකාරව. ஐயோ எனக்கு திருமணம் ஆகலைன்னு சொன்னா பத்தாது. අනේ මට විවාහ වුණේ නෑනේ කියලා කිව්වට මදි. கொஞ்சம் போய் தேடு. පොඩ කියලා හොයන්න. பார்க்கணும், எங்க நல்ல பிள்ளை இருக்கிற பார்க்கணும். බලන්න කොයිද හොඳ ළමයි ඉන්නේ කියලා. வீட்டுல இருக்கிற ஏற்ற வழியில் ஆண்டவர் தருவார், அவருடைய சித்தப்படி ஆகட்டும் ஜெபிச்ச போல. උන්වහන්සේගේ වෙලාවට උන්වහන්සේ ලබා දෙයි කියලා බලාගෙන කියන හරිය. கொஞ்சம் கிரியையில போடுங்க விசுவாசத்தை. අපි ක්‍රියාවේ පොඩක් යදවම. மாப்பிள்ளை எங்க இருந்து வரும் கொஞ்சம் தேடி பாருங்க. ඒ පුරුෂයා කොහෙද ඉන්නේ කියලා හොයා බලන්න. சும்மா ஆண்டவர் கொடுக்க மாட்டார், நாங்க வேலை செய்யணும் ஐயா. නිකන් ස්වාමීන් වහන්සේට අපි ක්‍රියා කරන්න ඕන. நாங்கள் எங்களுடைய வேலையை செய்யும் பொழுது අපි අපගේ වැඩ කරන ஆண்டவருடைய வேலையிலே ஆண்டவர் செய்ய வேண்டியது நிச்சயமாய் செய்வார். தங்களுக்கு උන්වහන්සේ වෙලාවට උන්වහන්සේ නියමිත දේ කරනවා. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. சீக்கிரமாய் அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு நாங்கள் අපි திரும்புவோம். ක්‍රියාපදයට පෙරලගමු. 12ஆம் அதிகாரம் 12 වෙනි පරිච්ඡේදයේ முதலாம் வசனம். පළවෙනි වගන්තිය அதுக்கு பிறகு 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ඉන්පසු 5 වෙනි වගන්තිය සිට කියවන්නට අසමු. ඒ කාලේ පමණදී හෙරෝද් රජ සභාවේ සමහරට පීඩා කරන්නට අතදිගු කළේය. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி ஏரோது ராஜா அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் நாட்களிலே அநேகரை துன்பப்படுத்துகிறான். හේරෝද් රජතුමා ඒ කාලේ සභාවේ බොහෝ දෙනෙක්ට පීඩා කරන්නට පටන් ගත්තා. එබැවින් පේත්‍රස් හිරගේ රැකවල් කරන ලද්දේය. නමුත් සභාව ඔහු දෙසා දෙවියන් වහන්සේට බුදක්ව යාඥා කළාය. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனுடைய நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. එතකොට සාවධානයෙන් වුණොත් දෙන්න. தேவனுக்கு உண்மையாக இருந்து கிரியை செய்தபடியால் දෙවියන් වහන්සේට සැබෑ ලෙස සිටීමේ ක්‍රියා பேதுரு කළා. சிறையில போட்டாங்க. පේතුරුස්ව හිරගේ දානවා. ஆண்டவர் ஆயத்தமா இருந்தார், கிரியில ஆயத்தமா இருந்தார். ඔහුගේ ක්‍රියාව තුළ ඔහු සූදානම් සිටියා. சபையார் என்ன செஞ்சாங்க? සභාවේ අය කුමක්ද என்ன කරේ? செய்தாங்க? தூக்கி கொண்டு நித்திரை கொண்டிருந்தார்கள். ඔවුන් විටමින් සිටියාද? சபையார் ஜெபித்தார்களாம். සභාව නොකුඩව அந்த යාපන சபையில் ஒரு கிரியை நடந்து கொண்டிருந்தது. ඒ අවස්ථාවේ සභාව තුළ ක්‍රියාවක් சபை ஜெபித்து ஆயத்தமாய் இருந்தபடியால் සභාව යාඥා කරමින් සූදානම් සිටි නිසා அந்த ஊழியக்காரன் சிறையிலே போன பொழுதும் ඒ දේවදාස හිර වැටිලට ගිය වෙලාවේ கர்த்தருடைய வேலை வரும்பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படினார். ස්වාමීන් වහන්සේගේ මොහොත පැමිණි කල උන්වහන්සේගේ ක්‍රියාව කළා. 6ஆம் வசனம் இப்படி வருகிறது. හයවෙනි වගන්ති මෙලෙසියක් වෙනවා. හේරෝද් ඔහු පිළිතුරු කෙරෙන්ට සිටිය දාට ප්‍රථම රාත්‍රියේ පේත්‍රස් දම්වැල් දෙකකින් බඳිනු ලැබ හේවායන දෙනෙකු මැද නිදා වුණේය. රැකවල්ලු දොර ඉදිරියේ හිරගේ රැව සිටියෝය. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரப்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේ சம்பவத்தை சுருக்கமாய் சொல்ல போனால் සිදුවන සිදුවීම කෙටියෙන් පවසන්න. இப்ப பேதுரு ஒரு விசுவாசி, පේතුරු කියලා ඇදහිලා ஒரு ஊழியக்காரன். ඒ සේවකේ அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தபடியால் දෙවියන් වහන්සේට සේවය කළා. சிறையில போட்டுட்டாங்க. ඔහුව හිරගේ இப்ப දාලා ராஜா என்ற தீர்மானம் என்ன தெரியுமா? රජතුමාගේ තීරණය කුමක්ද? எல்லா ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் கொல்ல வேண்டும். සියලු ඇදහිලියන් දේවදාසයන්ව அடுத்த මරන්න. நாள் அவனுக்கு கொலை நியமிக்கப்பட்டிருக்கிறது. හෙට දවසේදී ඔහු මරන්න සූදානම්. தூக்கு தண்டனை நியமித்தாயிற்று. ඔහුට
එල්ලුම් කර සූදානම් இப்ப කරනවා. அவன் சங்கிலியால் கட்டப்பட்டு அங்க ரெண்டு பக்கமும் சிறை காவலாளிகள் எல்லாம் இருக்கிறாங்க. දැන් ඔහු දම්වැල් වලින් බැඳ දමා හිරගෙදර ඔවුන් සිරමැදි. ஆனா பேதுரு என்ன செய்யறானா தெரியுமா? නමුත් පේතුරු කුමක්ද කරන්නේ? நல்லா தூங்குறான். හොඳට නිදාගන්න. கொஞ்சம் யோசித்து பாருங்க. පොඩ්ඩක් කල්පනා அடுத்த நாள் காலையில அவனுக்கு தூக்கு தண்டனை. හෙට උදේට ඔහුට එල්ලුම් அவனை ගහන්න. கொல்ல வேண்டும். தூக்கம் வருமா? නිද්දා එයිද? அடுத்த நாள் அவனை கொலை செய்ய போறாங்க. හෙට ඔහු මරන්න යනවා. இன்னைக்கு தூக்கம் வருமா உங்களுக்கு? අද නීතිමත එයිද ඔබට? நாளைக்கு ஊருக்கு போன விசா கேன்சல் பண்ணாலே தூக்கம் வராது. හෙට රටට යන්න කියලා වීසා කැන්සල් කරොත් නිින්ද ஐயோ, යනවා. நாளைக்கு வேலை போயிருமான்னு நினைச்சாலே தூக்கம் வராது. හෙට මගේ රැකියාව අහිමි වෙයිද කියලා හිතන වෙලාවෙදිම නිින්ද යන්නේ. ஆனா நாளைக்கு இவனை தூக்கில போடுறாங்க, அவன் இன்னைக்கு நல்லா தூங்குறான். හෙට මොහුව එල්ලුම් කරගෙන දානවා. නමුත් අද හොඳට නිදාගෙන ඉන්නවා. இது முடியுமா? මේක කරන්න පුළුවන්. இது மனுஷனால் முடியாது. මේ මිනිස්යන්ට කරන්නට බෑ. இவன் விசுவாசித்தது மாத்திரமல்ல, ඔහු අදාළත් එක அவன் පමණක් நல்லா தூங்க காரணம் என்ன ඔහු தெரியுமா? හොඳට නිදාගන්න හේතුව කුමක්ද? எந்த வேலை வந்துருச்சு, මගේ වෙලාව පැමිණියා. ஆனா ஆண்டவரோட வேலை இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේ ஆண்டவரோட வேலை இல்லை. දෙවියන් වහන්සේගේ ஆண்டவரோட வேலை இல்லை. ஆண்டவரோட வேலை இல்லை. அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். அந்த தைரியத்தோடு தான் அவன் நித்திரை கொண்டான். ඒ නිසා තමයි ඔහු හොඳට නිදාගත්තේ. அவனுடைய வேலையை அவன் செய்துவிட்டான். ඔහුගේ වැඩ ඔහු என் தெய்வம் என்னுடைய வேலையை செய்வார் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. මගේ දෙවියන් වහන්සේ ඔහුගේ ක්‍රියාව කරයි කියලා இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய வேலையை செய்யாதனால தான் நாளை குறித்து நாங்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். අද අපේ ක්‍රියාව කරන්නේ නැති නිසා තමයි හෙට දවස ගැන බයටපත් වෙන්නේ. நீங்கள் போதாதபடியாக நாங்கள் 10ஆம் வசனத்துக்கு 9ஆம் 10ஆம் වසනத்துக்கு நேராக கடந்து අපි செல்வோம். අපේ 10 වෙනි ඒ වගන්ති කියවන්න කසමු. ඔවුන් පළවෙනි දෙවෙනි මුරපුරවත් පසුකට නුවරට යන යහපත රටුවකට ගිය කල ඒක ඔවුන්ට ඉබේම ඇරුණේය. ඔවුන් පිටතට ගොස් එක වීදියක් පසු කළ කෙනෙහිම දේවදූතයා ඔහුගෙන් අහස්ව ගියේය. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. பாருங்க, ரெண்டு பக்கமும் காவல்காரங்க இருக்கிறாங்க. காலெல்லாம் சங்கிலியில கட்டப்பட்டிருக்கு. බලන්න දෙපැත්තම මුරකාරයන් සිටිනවා. ඔහුගේ පාදවල දම්වැල් දබා තිබෙනවා. பேதுருவாகிய விசுவாசி நல்லா தூங்குறாரு. වේදුරු නැමැති ඇදහිලිවන්ත හොඳට නිදාගන්න. சபையா நாங்க செபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. සභාවේ අය ඔබට இப்ப ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. සූදානම් වීම කරමින් ඉන්නවා. என்னத்துக்கு ஆயத்தம் தெரியுமா? මොකටද සූදානම්? ஆண்டவருடைய வேலை எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறார்கள். ස්වාමීන් වහන්සේගේ වෙලාව කවදද පැමිණෙන්නේ කියලා எத்தனை බලාගෙන பேர் ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ඊ දෙනෙක් ස්වාමීන් වහන්සේගේ වෙලාව නිසා බලා සිටිනවා. ஆண்டவருடைய வேலையுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் விடுதலையாய் இருக்க வேண்டும் என்றால் ස්වාමීන් වහන්සේගේ මොහොත ඔබගේ ජීවිතයේ ආශිර්වාදමත් වෙන්නට ඕන නම් நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். අපි සූදානම්ව සිටිනවා. நாங்கள் ஆயத்தம் என்றால் අපි සූදානම්. நாங்கள் ஆயத்தம் என்றால் எங்களுடைய தேவனும் ஆயத்தமாய் இருக்கிறார். අපගේ දේවල් ஆனால் அவருடைய வேலையிலே காரியங்களை வாய்க்க பண்ணுவோம். වහන්සේගේ වෙලාවේදී සියලු දේ සලස්වයි. தூதர்களை அனுப்பினாராம். දූතයන් යවනවා. அவர்கள் தூதர்கள் வந்து விழா இடத்துல தொடுறாங்க, எழுப்புறாங்க. බලන්න දූතයන් ඔවුන් තට්ටු කරනවා. பக்கத்துல யார் இருந்தது? ළඟ කවුද හිටියේ? காவல்காரர்கள். ඒ මුරකරුවන් සිටියේ. சேவகர்களுக்கு கூட தெரியல. ඒ මුරකාරයන්ට පාව දන්නේ නැහැ. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிற காரியங்களை மனுஷர் இப்பொழுது அறிய மாட்டார்கள். ඔබටයි මටයි ස්වාමීන් වහන්සේ කරන්න යන දේවල් මිනිස්යන්ට දන්නේ නැහැ. நீங்கள் ஆயத்தமாய் கொண்டு இருந்தால் ඔබ සූදානම් වෙමින් සිටිනවා. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய ஆயத்தங்களை பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். ස්වාමීන් වහන්සේ ඔබට විශාල දේවල් සූදානම් කරගෙන සිටිනවා කියන එක அருமையான අවශ්‍යයි. விசுவாசியை நீ ஆயத்தப்படாதபடியால் கர்த்தர் செய்ய வேண்டியது இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிறது. යාපත ඇදහිලිවන්තයනි ඔබ සූදානම් නැති නිසා ඔබගේ ජීවිතේ කරන්නට ඕන දේ ස්වාමීන් වහන්සේට තාම කරන්නට බැරුව நீங்கள் තියෙනවා. ஆயத்தம் என்றால் கர்த்தருக்கு பெரிய ஆயத்தங்களை செய்வார். ඔබ සූදානම් නම් ස්වාමීන් වහන්සේ බොහෝ සූදානම්. அவருடைய ஆயத்தம் அவருடைய வேலையிலே நிச்சயமாய் வெளிப்படும். උන්වහන්සේගේ සූදානම් මේ වේලාවට සැබවින්ම ඒ විතර වෙනවා. தூதர்களை எடுத்து வெளியே கொண்டு போறாங்க. දූතයන් මොහොත රැකගෙන යනවා. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ වචනේ කුමක්ද පවසන්නේ? முதல் வாசலிருந்து வெளியே வரும் பொழுது ප්‍රථම දොරට පිටතට එන වෙලාවේදී கதவு தானா திறக்குது. ඒ දොරේ වේග ගන්නවා. அந்த நாட்கள்ல ஆட்டோமேட்டிக் கதவு தான் கிடையாது. ඒ දවස්වල ඔටෝමැටික් දොරවල් තිබුණේ නැහැ. இந்த நாட்கள்ல 20 21ஆம் நூற்றாண்டுல தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம். මේ 21 වෙනි සතවර්ෂය තමයි රිමෝට් කන්ට්‍රෝල් දොරවල් තිබෙන්නේ. ஆனால் அப்போஸ்தலருடைய நாட்களிலே නමුත් ක්‍රියා ප්‍රේරිතයන්ගේ කාලේ பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ரிமோட்டை பிரஸ் பண்ணார். දුවාගේ සිට දෙවියන් වහන්සේ ஹalleluya. உங்களுடைய வாசல் எப்படி அடைக்கப்பட்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது. ඔබගේ
ආශිර්වාදයෙන් කෙරෙන වැසීති වෙනක අපි දන්නේ නැහැ. பரலோகத்தில் ஆண்டவர் பட்டனை அமுத்தினார். ස්වර්ගයේ ස්වාමීන් වහන්සේ පොත්තම තද කරාන. எத்தனை பேர் நிறுத்தினார்கள்? நிறுத்த முடியாது. ஹalleluya. இப்ப பேதுரு எழும்பி தூதரோடு கடந்து செல்லுகிறான். දැන් පේතුරු ඒ දෙවියන් පසුපස அவன் යනවා. போக போக அடைக்கப்பட்ட கதவெல்லாம் தானாக இருக்குது. ඔව් ඉදිරියට යන්න යන්න වැසී තිබෙන දොරටුවල් විවෘත වුණා. ஹalleluya. හාලෙලූයා. பேதுரு கொஞ்ச நேரத்துல யோசித்தானே, இந்த சொப்பனமோ தெரியல. පේතුරු කල්පනා කළා මම දර්ශනයක් இது දකින්නවා. ஒரு தரிசனமோ சொப்பனமோ அவனுக்கு தெரியல. මේ දර්ශනයක් සීනියක් කියලා ඔහු දන්නේ නැහැ. கர்த்தருடைய வாழ்க்கையில காரியங்களை செய்யப்படுது. ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ දේවල් நீங்கள் කරනවා. ஆச்சரியப்படத்தக்கதாக ඔබ செய்யுங்கள். ආශ්චර්යයෙන්පත් වේ. எத்தனை பேர் விசுவாசிகள் கர்த்தர் காரியங்களை செய்யப்படுது? நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக ඊදෙනෙක් විශ්වාස කරන ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ කාරණා කරන වෙලාවේ ඔබ මවිතයටපත් වෙනවා කියලා. எல்லாம் கதவு திறக்கப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப ඒ දරවල් විවෘතව පිටතට දැමෙනවා. நேரா எங்க போறாரு தெரியுமா? එදිට කොහෙටද යන්නේ? விசுவாசிகள் ஜெபித்திருந்த இடத்துக்கு போறாரு. ඇදේ විවන්තයන් යාඥා කරමින් සිටි அவங்க என்ன ස්ථානයට. சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ඔබ කියන්නේ கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ස්වාමීන් වහන්සේ අපගේ යාඥාව நாங்கள் ஆயத்தமாயிருந்து கர்த்தருடைய வேலை வரும் வரை காத்திருந்தோம் என்று சொன்னார். සූදානම් සිටිමින් ස්වාමීන් වහන්සේගේ මොහොත පැමිණෙන තුරු බලා සිටියා. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுமையான அடைந்து கழுகுகளை போல சற்றே அடித்து பறப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ස්වාමීන් වහන්සේගේ බලා සිටින්න රාජාගේ මේ ඔවුන්ගේ ප්‍යාසල දසමින් උඩ ආසේ ප්‍යාසල කරනවා කියලා ලියා තිබෙනවා. ராஜா முதல் மந்திரி வரை எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை ඒ செய்தார். රජතුමා සහ මන්ත්‍රීවරුන් සියලු දේ මවිතයටපත් වෙන විදිහට ස්වාමීන් நாங்கள் වහන්සේ ஆயத்தமானோம். අපි அவருடைய வேலை வரும் பொழுது මහන්සියගේ වෙලාව පැමිණෙන கர்த்தர் වෙලාවට காரியங்களை வாய்க்க பண்ணுவார். මහන්සිය සියලුම ක්‍රියා කරයි. எந்த நாளும் இந்த சந்தர்ப்பம் இருக்கும் என்று நினைக்காதீங்க. හැමදාම මේ අවස්ථාව ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ස්වාමීන් වහන්සේ අපට දෙන්නා වූ අවස්ථාව ප්‍රයෝජනයට ගන්න. கடைசியாக අවසාන பிரசங்கி 3ஆம் அதிகாரம் දේශනාකාරයාගේ තුන්වෙනි පරිච්ඡේදයේ 1ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். 11 වෙනි වගන්තිය සහ පළවෙනි වගන්තිය සහ 11 වෙනි වගන්තිය කියන වචන. සෑම දේටම ප්‍රස්තාවක් අහසට තිබෙන සෑම කාරණාවලට කාලයක්ද ඇත. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. උන්වහන්සේ සියලු දේම ඒ කාලයට සුදුසු ලෙස සලස්වා තිබේ. උන්වහන්සේ ලෝකයේද ඔහුගේ සිත් තුළ තබා තිබේ. එහෙත් පටන්ගන්නේ සිට කෙළවර දක්වා දෙවියන් වහන්සේ කළ කාරණා මනුෂ්‍යයාට දැනගන්න බැරිය. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே அவருடைய நேரத்திலே நேர்த்தியாய் செய்வார். සියලු දේ උන්වහන්සේ ඒ කාලයේ සුදුසු ලෙස කරනවා. ஆனா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? අපි කුමක්ද කරන්නේ? நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். අපි සූදානම් වෙන්න. ஆவிக்குரிய விதத்தில் இருக்கலாம், අපි ආත්මික சரீர ජීවිතේ பிரகாரமாக இருக்கலாம், මාංශයෙන් වෙනට பொருள் பிரகாரமாக இருக்கலாம், බාණ්ඩ වලින් වෙනට පුළුවන්. பண பிரகாரமாக இருக்கலாம். මුදල් වලින් වෙනට පුළුවන්. நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். අපි සූදානම් நாங்கள் වෙන්න. விசுவாசிகள் ஆயத்தமாக வேண்டும். අපි හැදෙන්නේ සූදානම් වෙනවා. கிரியையில் இருக்கிற අපතුල ක්‍රියාව වෙනවා. கர்த்தருடைய வேலை வரப்படுது. ඒ විදිහට ස්වාමීන් වහන්සේගේ මොහොත පැමිණෙන කාලය. அதை நிறைவாக்குவார். උන්වහන්සේ எங்களுடைய සම්පූර්ණ குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும். අපගේ සියලුම හිඟකම් උන්වහන්සේ සම්පූර්ණ வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வாசிப்பதற்கு நேரம் கிடையாது. කියවන්නට වෙලා නැහැ. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், එපිස පොතේ 6 වෙනි පරිච්ඡේදය අපි බලනවා. விசுவாசிகள் விசுவாசம் என்பதான கேடயத்தோடு இருக்க வேண்டும். ඇදහිලිවන්තයන් ඔවුන්ගේ පලිය සමග සිටින්නට ඕන. எங்களுடைய கேடயம் என்ன தெரியுமா? விசுவாசம். අපගේ පලිය කුමක්ද? நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට අහගන්න. விசுவாசிகள் கேடயத்தை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். ඇදහිලිවන්තයන් තමන්ගේ පලිය අල්ලගෙන සිටින්නට ඕන. விசுவாசம் என்ற கேடயத்தை வைத்திருக்க வேண்டும். ඇදහිලිවන්තයේ පලිය තබා ගන්නට ඕන. இரண்டாவது, දේවන කාර්ය ஆயத்த வேண்டியதான பாவரட்சி அணிந்திருக்க வேண்டும். සූදානම් කියන පාවාන් පැනදගෙන සිටින්නට ඕන. நாங்கள் விசுவாசிகள் கேடயத்தை பிடிச்சு අපි ඇදහිලිවන්තයන් පලිය අල්ලාගෙන அது நேர விசுவாசம் வைத்து ස්වාමීන් වහන්සේ කෙරේ අදහගෙන நாங்கள் ஆயத்தப்படப்படுது, අපව සූදානම් කරන වෙලාවෙදී காத்திருக்கும் பொழுது අප බලා සිටින වෙලාවෙදී கர்த்தருடைய வேலை தான். ස්වාමීන් වහන්සේගේ මොහොත පැමිණේ. ஆண்டவருடைய வேலை வரும் பொழுது ස්වාමීන් වහන්සේගේ මොහොත පැමිණෙන වෙලාවෙදී எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்து முடிப்பார். සියලු දේ උන්වහන්සේ සම්පූර්ණ කරනසේක. ஆனால் பிழை யார் கையில் தெரியுமா? වැරද්ද කාගේ අතේද? நாங்கள் ஆயத்தமாக மேலே பார்த்துக்கிட்டே இருக்கோம். අපි සූදානම් නොවි උඩ බලාගෙන ඉන්න එකයි. நாங்கள் வேலை செய்ய வேண்டும், අපි සූදානම් වෙලා වැඩ කරන්න ඕන. ஆயத்தமாக வேண்டும், අපි සූදානම් வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும், වචනේ පිරෙන්න ඕන. ஜெபத்தினால் நிரப்பப்பட வேண்டும், යාඥාවෙන් අපි පිරෙන්න ඕන. ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும், ආත්මයෙන් මඟ පෙන්වන්න ඕන. பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும்.
සුද්ධවන්ත ජීවිතයක් ගත කරන්න. ஆண்டவருடைய வேலை அதிசீக்கிரத்தில் வரும். ස්වාමීන් වහන්සේ මොහොත ඉතාමත් ඉක්මනින් පැමිණෙනවා. எந்த வேளையிலே யாருக்கு எப்பொழுது இது தெரியாது. කුමන වේලාවෙදී කෙලෙසද කියලා කවුරුත් දන්නේ නැහැ. அந்தந்த காலங்களிலே ஆண்டவர் அந்தந்த காரியங்களை அழகாய் ඒ செய்கிறார். කාලයේදී ස්වාමීන් වහන්සේ ඒ දේ අලංකාර ලෙස කරයි. ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். අපි ඇදහිල්ලෙන් සූදානම් සිටිමු.